Good morning friends. So time இப்போ almost 12 o'clock ஆகுது. அண்ட் எனக்கு வந்து இந்த வீக் வந்து ஆக்சுவலி ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீக் ஃபுல்லாக மண்டே டு ஃப்ரைடே நான் வந்து விலாக் போட்டிருக்கேன். ஆக்சுவலி முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் டெய்லி விலாக்ஸ் போட்டுட்ருப்பேன். ஆனால் இப்போ வந்து டெய்லி விலாக்ஸ் போடுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் லாஸ்ட் வீக் நான் வந்து லாஸ்ட் 2 வீக்ஸ் அவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. ஸோ லாஸ்ட் வீக் நான் முடிவு பண்ணது வந்து நம்ம டெய்லி விலாக்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக போடணும்னு நினச்சேன். அதே மாதிரி போட்டுட்டேன். ஸோ அது வந்து ஒரு அக்காம்ப்ளிஷ்மெண்ட் மாதிரி இருக்குது இந்த வீக்கு. இந்த வீக் சாட்டர்டே நான் வீடியோ போடணும்னு தான் இருக்கேன். ஸோ பார்ப்போம், நெக்ஸ்ட் வீக்கும் வந்து இதே மாதிரி கண்டினியூஸாக விலாக் போடணும் அப்படின்ட்டு இருக்கேன். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயங்கர ப்ரொடக்டிவான டே. காலையில் ஏர்லியாக டே ஸ்டார்ட் பண்ணி முக்கால்வாசி எல்லா வேலையுமே நான் முடிச்சாச்சு. இப்போ இங்கே பாருங்கள், எஸ் இங்கே பாருங்கள், இதுதான் காலையில் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா புட்டு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி தொக்கு பண்ணியிருந்தது கொஞ்சம் இருந்துச்சு. அதனால் எனக்கு மட்டும் சாதத்தில் கிளறி வச்சுருக்கேன். இது என்னோடய லஞ்சு. மற்றவங்களுக்கு வந்து இதில் ரைஸ் இருக்குது. மீன் குழம்பு தான் இன்றைக்கி. மீன் குழம்பு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நல்ல பாறை துண்டு இருக்குன்னு சதீஷ் வந்து வாங்கிட்டு வந்தாங்களா, நல்ல முருங்கைக்காயெல்லாம் போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றின கறி. ஓகே, ஸோ இதில் வந்து காலையில் வச்ச பிரேக்ஃபாஸ்ட்டில் உள்ள நரிப்பயிறு கொஞ்சமாக இருக்குது. இது வந்து சோளம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் விதைக்கு மண்ணில் போடுறதுக்கு வேண்டி. ஸோ இன்றைக்கி எக்ஸைட்டிங்கான இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃபஸ்ட்டு இல்லை, நிறைய ஃபெயிலியர் அட்டம்ப்ட்டுக்கு அப்புறமாட்டு நான் வந்து சவர்டோ ப்ரெட்டுக்கு டோ வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலி இந்த ரெசிபி எனக்கு சுனிதா தான் கொடுத்தாங்க, சவர்டோ ஸ்டார்டர் ரெசிபி. ஸோ டோ நான் வெறுவி வச்சு நல்லா பொங்கி இருக்குது. ஸோ ஆனால் எனக்கு எப்படி வரும்னு தெரியாது, பிகாஸ் டோ ரைஸாக இருக்குது. இனி பேக் பண்ணி நம்ம கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த சவர்டோ வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கா என்னன்னு தெரியும். இந்த டோ வெறுவி ஒரு 1.5 மணிக்கூர் இருக்கும். நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு 5-6 ஹவர்ஸ் இதை வந்து நல்லா ஃபெர்மெண்ட் பண்ணிட்டு தான் பண்ண போகிறேன். நிறைய நேரம் ஃபெர்மெண்ட் பண்ணுறதுனால தான் அந்த சவர்டோ ப்ரெட்டு வந்து உங்களுக்கு ஹெல்தி. நம்மளோட சவர்டோ ஸ்டார்டர் வந்து என்ன இருக்குது பாருங்கள், இது 5 நாள் ஆச்சு. நான் வந்து இதில் இந்த சவர்டோ ஸ்டார்டரை யூஸ் பண்ணி தான் அது பண்ணியிருக்கேன். அது சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா நான் உங்களுக்கு ஸ்டார்டர்லேருந்து எப்படி பண்ணுறதுங்கிறது போடுறேன். இங்கே பாருங்கள், நல்ல இதாக இருக்குது. இது வந்து நேற்று நைட்டு ஃபீட் பண்ணி வச்சது. காலையில் பார்க்கும்போது இது வரைக்கும் பொங்கி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொலாப்ஸ் ஆகும். இன்றைக்கி நைட்டு திருப்பி ஃபீட் பண்ணி வைப்பேன். அதுக்கப்புறம் ரைஸ் ஆகும். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 7 days கழித்து பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் எனக்கு பொறுக்க முடியல. நேற்று உள்ள டிஸ்கார்டு இதுலேருந்து கொஞ்சத்தை எடுப்போம்ல, அதை வச்சு தான் இன்றைக்கி அந்த ப்ரெட்டு டோ வந்து செஞ்சுருக்கேன். எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ நம்மளோட ஸ்டார்டரும் வந்து எனக்கு யூஸ்வலாக நான் 2-3 அட்டம்ப்ட்டு பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வாட்டியும் ஃபெயிலியர் தான் ஆகும். பட் இந்த வாட்டி என்னமோ பர்ஃபெக்டாக வருது. ஸோ பார்க்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் வந்து அந்த ப்ரெட்டை ஷேப் பண்ணல, அதை இந்த பேஸ்கெட்டில் வச்சு, இது ப்ரெட்டுக்குன்னே உண்டான பேஸ்கெட்டு, அதில் ஒரு துணி விரித்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பேக் பண்ணக்கூடிய டைம் ஆகிட்டு வச்சு இதை என்ன பண்ணேன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். 3 hours போல் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ இப்போ நான் வந்து இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்ல உப்பி போயிருக்கு. ஸோ இதை நம்ம பேக் பண்ண போகிறோம். நான் அதுக்கடையில் என்ன பண்ணியிருக்கேன்னா, அவனில் வந்து டச் அவன் இருக்குது, ஒரு பெரிய டச் அவன் வந்து ஒரு 15 நிமிஷமாக அவனில் வச்சுருக்கேன். அது நல்ல சில்லுன்னு ஆகிறதுக்கு. ஸோ இப்போ இந்த ரைஸான ப்ரெட்டை ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரில் லைன் பண்ணியிருக்கேன். வாவ், நல்ல ரைஸாக இருக்குது. இப்போ வந்து பேட்டர்ன் மாதிரி போடுறதுக்கு பிளேடு, ஷார்ப்பான பிளேடு வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து ஸ்கோர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி எனக்கு தெரியாது எப்படி ப்ராப்பராக ஸ்கோர் பண்ணணும்னு, பட் ஸ்டில் நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு சரக்குன்னு ஒரு லைன் கொடுக்கணும். இதுக்கு வந்து நல்ல ஷார்ப்பு பிளேடு வேணும் உங்களுக்கு. அப்புறம் நீங்கள் என்ன டிசைன் வேணாலும் போடலாம். ஓகே, ஸோ இப்போ நான் இதை வந்து இந்த ப்ரெட்டை அப்படியே தூக்கி, அதுக்கிடையில் நம்ம இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்க மறந்துடக்கூடாது. ஸோ இது வந்து லைட்டாக டீப்பாக வந்துருக்குது. எப்படி பேக் ஆனதுக்கப்புறம் வரும்னு பார்ப்போம். இப்போ நம்ம காஸ்ட் அயர்ன் இதை எடுத்துடலாம். காஸ்ட் அயர்ன் பேன் சூப்பர் ஹாட்டாக இருக்காங்க. நம்மளோட டச் அவன் ஸோ செம்ம ஹாட்டு. இதுக்குள்ளே வச்சு நான் பேக் பண்ண போகிறேன். இப்போ நம்ம பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சுருக்கோம்ல, அதை கேர்ஃபுல்லாக இதுக்குள்ளே வச்சிடலாம். அதுக்கப்புறம் இதை மூடி 250 டிகிரி செல்சியஸில் இதை திருப்பி உள்ளே வச்சுட்டு சொல்கிறேன். ஒரு நிமிஷம். ஸோ 250 டிகிரி செல்சியஸில் 30 மினிட்ஸ் பேக் ஆகட்டும். அதுக்கப்புறம் டெம்பரேச்சரை குறைச்சி நம்ம வந்து பேக் பண்ணி முடிப்போம். ஓகே, ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் சவர்டோ செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் சவர்டோ பேக் பண்ணி எடுத்தேன். ஸோ நான் பாதி நேரம் அதை மூடி வச்சு குக் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 25 மினிட்ஸ் போல் ஓப்பனில் குக் பண்ணேன். நல்ல ஒரு கலர் வந்திருக்கு, நல்ல ஓப்பனாக இருக்குது. ஹாலோவாக இருக்குது. நான் இதை வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆக விட போகிறேன். கூல் ஆகிட்டு மொமெண்ட் ஆஃப் ட்ரூத் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கட் பண்ணதுக்கப்புறம் தான். ஸோ எப்படி இருக்குங்கிறத கட் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். பட் என்னோடய ஃபர்ஸ்ட் எவர் சவர்டோ. பெருசாக ஒன்றும் போர்ஸ் இருந்த மாதிரி தெரில. நார்மல் ப்ரெட்டு போல் தான் வந்துருக்கு பாருங்க. இங்கே மட்டும் கொஞ்சம் ஹோல்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ சாஃப்டாக இருக்கானா டெக்ஸ்சர், பட் அந்த ஹோல்ஸ் வந்து வரல. ஸோ ஓகே, பட் அந்த லோஃபை வந்து இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் ஹோல்ஸ் வந்து இருக்குது. மேபி ஷேப்பிங் வந்து சரியில்லையான்னு தெரில, பட் செம்ம சாஃப்டாக வந்திருக்கு. ஓகே, ஸோ அந்த சாஃப்டான டெக்ஸ்சர் காணிக்கிறேன் பாருங்க. ஸோ இதெல்லாமே சூப்பராக வந்திருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் அந்த என்ன சொல்ல, அந்த சவர்டோவோட டெக்ஸ்சரை வந்து ஒர்க் பண்ணும். பட் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் லோஃப் ஆஃப் சவர்டோக்கு வந்து பரவாயில்ல. இது வந்து ப்ரெட்டு வந்து கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் இந்த ஈவினிங். நான் வந்து எங்கே கிளம்பியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மாறனோட பர்த்டே. ஸோ பர்த்டே பார்ட்டிக்கு தான் கிளம்பியிருக்கேன். இன்னும் ரெடி ஆகலை. ஜஸ்ட் குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்திருக்கேன். நான் வந்து ஆர்டர் பண்ண ஒரு ப்ராடக்ட்டு கிட்டத்தட்ட 8 days ஆச்சுங்க எனக்கு இந்த ப்ராடக்ட் வர்றதுக்கு. ஸோ அதனால் கேமராவில் அன்பாக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஆயில் டிஸ்பென்சர் வந்து நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஆயில் டிஸ்பென்சர். ஜஸ்ட் ரெகுலர் கிளாஸ் பாட்டிலில் இருக்கும்ல, ஸ்பவுட் வச்சு. ஸோ அந்த டிஸ்பென்சர் வந்து அதில் 2-3 அணம் பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்கக்கூடிய ஸ்டாப்பர் உடஞ்சி கீழே போயிடுச்சு. எனக்குமே அதை யூஸ் பண்ணி ரொம்ப போர் அடிச்சிடுச்சு. ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணியாச்சு. அதனால் புது ஆயில் டிஸ்பென்சர் வந்து ஆர்டர் பண்ணணுன்னு இருந்தேன். இந்த வாட்டி கொஞ்சம் ஃபேன்சியாக ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அது வந்து நம்ம இதில் ஆர்டர் பண்ணேன், டாட்டா கிளிக்கில். ஸோ அதுதான் வந்திருக்கு. ஓகே, ஸோ இது வந்து செராமிக்கு. ஆனால் இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், பிகாஸ் இதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டாப்பர் தான் இருக்குது. பட் செம்ம க்யூட்டாக இருக்குது பாருங்க. ஸோ இது ஒன்று, 2 அணம் ஆர்டர் பண்ணேன். அடுத்த ஒன்று இதுவுமே ஸ்டாப்பர் தான் மேலே, பட் க்யூட்டாக இருக்குங்க. ஸோ என்னோட 2 புது ஆயில் டிஸ்பென்சர். ப்ராபப்ளி அந்த கேடி கூட இப்போ யூஸ் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். இதை நம்ம அடுப்புக்கு பக்கத்துலேயே வச்சுக்கலாம். ஆனால் இன்னொரு ஆயில் டிஸ்பென்சர் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வந்து இந்த ஆர்டர் பண்ணல, அது ஆக்சுவலி என்கிட்ட இருக்குது. அது வந்து அந்த ஸ்பவுட்டோடு இருக்கக்கூடியது. இந்த 2த்துலேயும் நான் வந்து குக்கிங்க்கு தேவையான எண்ணெயை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது பெருசு 1 liter. ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து மாறனோட பர்த்டேக்கு கிளம்பலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆன் த வேல இருக்கோம். மகாமஹியை பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அஞ்சனா வீட்டுக்கு போகிறோம். ஸோ மகாவுக்கும் மஹியும் டியூஷனில் இருக்காங்க. மகாமஹி அவங்கள போய் கூப்பிட போகிறோம். ரெடி? காட் அவர் கிஃப்ட். எஸ், போலாமா? எஸ். மஹி அங்க போய் நின்னுக்கோ. ஹாப்பி பர்த்டே. மாரன் பர்த்டே பார்ட்டி முடிச்சுட்டு இங்கே ஃபேரி லேண்ட் அப்படிங்கிற ஒரு ஐஸ்கிரீம் பார்ட்டி. சதீஷனா இருக்க black currant, vanilla, always chocolate. நான் வந்து சாக்லேட் கேரமல் ஆர்டர் பண்ணிருக்கேன். ஐஸ்கிரீம் மட்டும் வரல.